அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையதுனா சஅத் பின் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, என் தோழர் சஅத் பின் முஆதுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கவிருக்கும் கைக்குட்டைகள் தரத்திலும் மென்மையிலும் உயர்ந்தவை என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3248 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். வாகனத்தில் அமர்ந்தபடி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் தலைவரை அல்லது உங்களில் சிறந்தவரை நோக்கி எழுந்திரித்து சென்று அவரை வாகனத்திலே இருந்து இறக்கி விடுங்கள் என்று அன்சாரிகளை நோக்கி சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6262 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஅத் என்ற பெயரில் பெரும் பாக்கியம் பெற்று வாழ்ந்தவர்கள் அதிகமானவர்கள் மக்காவிலேயும் மதீனாவிலும் இருந்தனர். அதில் இவர்கள் தனிச்சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்தார்கள். மதீனாவில் மிக பிரபலமான 2 கோத்திரங்கள், அவுஸ் என்ற பெயராலும் ஹஸ்ரஜ் என்ற பெயராலும் இருந்த இந்த கோத்திரத்தில் அவுஸ் என்ற ஒட்டுமொத்த கோத்திரத்திற்கும் ஒரே ஒரு இளைய தளபதியாக இருந்தவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன் ஆயுளில் 40 வயதை கூட இவர்கள் முழுமைப்படுத்தாத நிலையிலே அவர்கள் இந்த வையகத்தை விட்டு மறைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாத்தில் அவர்கள் இருந்ததென்னவோ குறைந்த ஆண்டுகள் மாத்திரம்தான். இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பிறகு முஸ்லிமாய் இவர்கள் உலகத்தில் வாழ்ந்தது 6 ஆண்டுகள் என்று ஒரு வரலாற்று குறிப்பிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 1500 வருடங்கள் தாண்டியும் ஒரு 6 வருடங்கள் மட்டுமே முஸ்லீமாக வாழ்ந்த அவர்களுடைய பெருவாழ்வு இன்றைக்கு அனைவராலும் பேசப்படுகிறது. ஒருவர் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது முக்கியமல்ல, வாழ்ந்த ஆண்டுகளில் அவர் என்ன சாதனை செய்தார் என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய 2 பெரும் தோழர்களாகிய அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இம்மூவரின் மரணத்தை தவிர இந்த மதீனா அதிகமாக ஒருவருக்கு கவலைப்பட்டது என்று சொன்னால் அது சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகத்தான். அவர்களுடைய மரணம் ஒட்டுமொத்த மதீனாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதை போன்று அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை சாலிஹான மனிதர் என்றும் கூறினார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வாயிலே இருந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நற்சான்றிதழ் என்பது கிடைத்துவிடப் போவதில்லை. ஆனால் இவர்களுக்கு கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலே இருந்து சாலிஹானவர் என்ற வார்த்தை வருகின்றதென்றால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்தளவிற்கு ஒரு மேம்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்ன சாதனைகள் செய்தார் என்பது முக்கியமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கப்படுகிறது. சிலர் 90-100 வருடங்கள் கூட வாழ்வார்கள். ஆனால் சொல்லிக்கொள்ளும் படையாக அவர்களுடைய வாழ்க்கையிலே எதுவும் இருக்காது. ஆனால் இவர்கள் தன்னுடைய அந்த 6 வருட காலத்தில் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா
சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றின் உண்மை தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.